படம் நல்லா இருக்கு ப்ரோ. ஹாரர் ஃபிலிமு எக்ஸ்பெக்டேஷன் பண்ணி தான் வந்தோம். பட் எல்லாரோட ஹாரர் ஃபிலிமும் இப்படி தான் இருக்கும்னு சொல்லிட்டு வந்தோம். பட் இதை வந்து டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. ஆனால் என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் படத்தை. பார்க்கலாம். போர் அடிக்காமல் இருக்கும். அந்த இன்ட்ரெஸ்டிங் நம்மளே கூப்பிட்டு போயிடும். அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கும் சரி, ஆக்டிங், அவரோட ஆக்டிங்கு, ஹீரோ ஹீரோயின்ஸ் ஆக்டிங்கு எல்லாமே நல்லா இருந்துச்சு ப்ரோ. எனக்கு பிடிச்சிருக்கு ப்ரோ. பாக்யராஜ் சார் லாஸ்ட் ஃபிலிம் வேறு, இது ரொம்ப எமோஷனலாக கூப்பிட்டு போயிருந்தாங்க. ரொம்ப கன்வே ஆயிடுச்சு. ரொம்ப படம் ரொம்ப சூப்பரா இருந்தது. எல்லாரும் வந்து தியேட்டர்ல வந்து விசிட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா ரொம்ப பிடிக்கும். பாக்யராஜ் சாரை வந்து உண்மையாவே நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். ஏன்னா சார் இப்போ நம்ம கூட இல்லை. ஸோ ஸ்க்ரீன்ல பார்க்கும்போது நான் ரொம்பவே மிஸ் பண்ணி ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஆக்சுவலா 2 பேருமே நியூ ஃபேஸஸ் மாதிரினா தெரியல. இப்போ காமனா நிறைய மூவி நடிச்சு அவங்களோட ஆக்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குமோ அப்படிதான் இருந்தது. ஸோ எங்களுக்கு பார்க்கும்போது அது புதுசா நடிச்சிருக்காங்க அப்படின்னா பெருசா தெரியல. ஸோ நல்லா நடிச்சிருந்தாங்க, நல்லா ஆக்ட் பண்ணியிருந்தாங்க, நிறையா ட்விஸ்ட் இருந்தது. கிளைமேக்ஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. என்னடா நாங்கள் கூட இன்டர்வெல்லாம் டிஸ்கஸ் பண்ணோம், இது வேறு மாதிரி இருக்கும் வேறு மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு. ஆனால் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட வேறு லெவலில் இருந்தது. பயங்கரமாக இருந்தது வந்து என்னன்னா ஐயோ அதுல வந்து நான் மிரண்டுட்டேன். அது வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அது நீங்க பாருங்க, நாங்க சொன்னவங்களுக்கெல்லாம் அது புரியாது. தியேட்டர்ல வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு புரியும். ஸோ வந்து மியூசிக் டைரக்டரை பத்தி ஆக்சுவலா மியூசிக் டைரக்டரை பத்தி கண்டிப்பா சொல்லி ஆகணும். மனு ரீமிஸ்ன்னு சொல்லிட்டு அவர் இதுக்கு முன்னாடி என்ன மூவி பண்ணியிருக்காருலாம் தெரியல. ஆனா ஒரு டிஃப்ரெண்டான நியூவான ஒரு தியேட்டரிக்கல் மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கொடுத்தாரு. நான் பார்க்கும்போது, நான் படம் பார்த்துட்டு இருக்கும்போது யார் இந்த மனுஷன் எவ்வளவு சூப்பரா பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு படம் பார்த்துட்டு இருக்கும்போது நான் சர்ச் பண்ணி பார்த்தேன். அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ பிரதர், இந்த மாதிரி ஒரு நல்ல மியூசிக் கொடுத்ததுக்கு தேங்க்யூ. படம் நல்லா இருக்கு ப்ரோ. நைஸ். புரியல. எல்லா சீனுமே என்ஜாய் பண்ணேன். ஆக்சுவலி எல்லாமே நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் த்ரில்லரா நல்லா இருந்துச்சு. சத்தியமா லாஸ்ட் சீன் வந்து பாவம், அவர் வந்து இந்த படத்துலயும் அவரை வந்து இந்த மாதிரி காமிச்சிட்டாங்க. ஸோ அது எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இது கொஞ்சம் த்ரில்லரா காமிச்சிருக்காங்க. கொஞ்சம் நான் பயந்தேன் ஆக்சுவலி. இதுல மத்த படம் தான் அவ்வளவு பயப்படல, இது கொஞ்சம் பயந்தேன் நானு. பார்க்கலாம். பார்த்தா இன்னும் பயந்து ஆளு வச்சுட்டு ஓடிடுவாங்க. பிடிச்சிருக்கு. படம் நல்லா இருந்தது ப்ரோ. ஆக்சுவலி ஒரு ஹாரர் ஃபிலிம் தான். டிஃப்ரெண்டா இருந்தது. சீன்ஸ்லாம் வந்து எதுவுமே புரியல. அந்த ஃபைனலாக அந்த ஒரு கிளைமேக்ஸ் வரும்போது தான் ஓகே, ஒன்றுத்துக்கு ஒன்று ரிலேட்டட் ஆகுது மூவி. நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது, பார்க்கலாம். ஆமாம், டிஃப்ரெண்டாக இருந்தது. ஆக்சுவலி ஹீரோயினுக்காக நான் ஆக்சுவலி பாக்யராஜ் இருக்காருன்னு சொல்லிட்டு நான் அதுக்காக தான் பார்த்தேன். ஸோ அவருக்காக தான். பட் எல்லாரும் நியூ ஃபேஸஸ், நியூ ஆக்டர்ஸாக இருந்தாலும் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸ்க்ரீன் பிளேலாம் நல்லா இருக்கும், சூப்பராக இருந்தது. அதான் சொல்றேன் ப்ரோ, டிஃப்ரெண்டா இருந்தது. ஓகே, டிஃப்ரெண்ட்ன்றதை விட நல்லா இருந்தது, பார்க்கலாம், சூப்பரா இருந்தது. கிட்ஸ் பார்க்கலாம், பட் கிட்ஸ் ஆனால் ஆக்சுவலி பயப்படுவாங்க. ஸோ மூவிலே அதுக்கு தான் 16% போட்டிருப்பாங்க. ஸோ கிட்ஸை படம் எனக்கு பிடிச்சிருந்தது, நல்லா இருந்தது. கூட சொல்றேன், படம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சுண்ணா. நல்லா த்ரில்லிங்கா கொண்டு போயிருந்தாங்க. ஒரு விஜய் சேதுபதி பீஸா நடிச்சிருந்தார்ல, அந்த மாதிரி ஒரு கதை தான். ஃபுல்லா வீட்டுக்குள்ள நடக்கிற ஒரு ஹாரர் தான். நல்லா எடுத்துட்டு போயிருக்காங்க, சூப்பரா இருக்கு. த்ரில்லிங் எல்லாம் கொஞ்சம் திகிலா தான் இருக்கு. நமக்கே கொஞ்சம் கூஸ் பம்ப்ஸ் வர மாதிரி தான் இருந்துச்சு. கொஞ்சம் என்ஜாய் பண்ணி பார்த்தோம். நல்லா த்ரில்லிங்கா இருந்துச்சு படம். நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நிறைய சஸ்பென்ஸ் வச்சிருந்தாங்க. லாஸ்ட்ல தான் ஒன்று ரிவீல் பண்ணாங்க. நல்லா பண்ணியிருந்தாங்க. பார்க்கலாம். ஓரளவுக்கு ஓகேவா தான் பிடிச்சிருக்கு. ரொம்ப பயம்லாம் இல்லைண்ணா, நார்மலா தான் இருந்தது. காமெடிலாம் ரொம்ப இல்லை, சும்மா லைட்டா. த்ரில்லாம் இல்லைண்ணா, பயம் இல்லை. குழந்தைங்க கூட பார்க்கலாம், பயம்லாம் அவ்வளவா இல்லை. ஒரு தடவை பார்க்கலாம். படம் நல்லா இருக்கு, ஒன் டைம் வாட்சப் தான். கிளைமேக்ஸ் எதிர்பார்க்கல. பிஜிஎம் நல்லா இருக்கு, சினிமாட்டோகிராஃபி நல்லா இருக்கு. இன்னும் கொஞ்சம் நல்லா ட்ரை பண்ணிக்கலாம் தோணுச்சு. காமெடி அந்த அளவுக்கு இல்லை, காமெடி வச்சுதான் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். சாங்ஸ் சொல்ற அளவுக்கு பெருசா இல்லை. ஆனால் ஒன் டைம் வாட்சப் தான், ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம்.
பார்க்கலாம் ப்ரோ, ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். வந்து பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ. ஓகே தான் சார், படம் நல்லா தான் இருக்கு, பார்க்கலாம். தில்லிங்கா தான் இருக்கு, நல்லா தில்லிங்க இருக்கு. பட் நான் லாஸ்ட்ல அதை ஸ்டாப் பண்ணாம கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லியிருந்தாங்கன்னா பெஸ்டா இருந்திருக்கும். நல்லா தான் இருக்கு காமெடி. எவ்வளோ தில்லிங் நல்லா இருக்கு, பார்க்கலாம் சார். இருந்தாலும் பயப்படுவாங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஓரளவுக்கு தில்லிங் நல்லாவே தான் இருக்கு, பார்க்கலாம்.